பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. என்னிடத்துல ஒரு சகோதரி ஒரு கேள்வியை கேட்டாங்க. உங்களுக்கு ஆண்டவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கு, எனக்கும் சில விஷயங்களை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து யாரு, அவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்ததுலாம் உண்மையா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்கும் பொழுது, அப்போ அவங்க ஒரு கேள்வி என்ன கேட்டாங்க, உயிர் தேடுதலுக்கும் பஸ்காவிற்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா, ஆனா அது எனக்கு தெரியல, அது எப்படி எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த பஸ்கா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உடனே இதற்கான ஒரு தெளிவை ஒரு சில வசனங்களோட சுருக்கமா நான் சொன்னேன். அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்றேன். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாதுகாத்தாரு. 10 வாதைகள் பற்றியும் ஒவ்வொரு வீட்டிலும் தலைச்சன் பிள்ளைகள் சங்காரமான காரியத்தையும், ஒவ்வொரு வீட்டு நிலைக்கால்களில பலி செலுத்தப்பட்ட ஆட்டு ரத்தத்தை பூசப்பட்டிருந்ததையும், சங்கார தூதன் அவற்றை கடந்து சென்றதையும் அவங்களுக்கு வசன ஆதாரத்தோடு விளக்கம் கொடுத்தேன். ஹல்லேலூயா. மறுபடியும் அதே அந்த பஸ்கா நாட்களிலும் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்காகவும் பலியாக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அப்படிங்கிறதையும் நான் விளக்கி காண்பிச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத ஒரு சபைக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அவர் அழகா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம விசுவாசத்துல தெளிவா இருந்தா மட்டும்தான் நம்முடைய விசுவாசத்தை குறிச்சு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆனா இதைத்தான் சத்ருவானவன் என்ன பண்றானா, விடுறது கிடையாது. அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தை குறித்து, தேவனை பற்றி நம்பிக்கையை தான் நீங்க தியானிக்கணும். வேத வசனத்தை குறித்து நீங்க தியானிக்கணும், சத்தியத்தை குறித்து நீங்க தியானிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஆனா உங்களை வேதத்தை ஆராய்ந்து பார்க்க விடாம உலக காரியங்கள், குடும்ப கஷ்டங்கள், குடும்பத்துல இருக்கிற சொந்த பந்தங்கள், குடும்பத்துல இருக்கிற உறவினர்கள் பண்கிற பிரச்சனை, அவங்க உங்களை நெருக்குகிற காரியத்தினால என்ன பண்ணிடுறீங்கன்னா, இந்த சாந்தமும் இந்த அமைதலும் உங்களை விட்டு விலகி போயிடுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாவற்றிலும் ஆயத்தமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கையை குறித்து மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும். நம்முடைய தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற விசுவாச குறித்து நம்ம மற்றவர்களுக்கு சொல்லணும். ஆனா கிறிஸ்துவாகிய நாமும் மற்றவர்களை போல என்ன பண்றோம்னா, கவலைப்பட்டுக்கிட்டு, குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு, பிரச்சனை பண்ணிக்கிட்டு, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, எதிர்த்து பேசிக்கிட்டு, சண்டை பண்ணுகிறவர்களாய் என்ன பண்ணிடுறோம்னா இருக்கிறோம். அல்லேலூயா. இதை தேவன் விரும்புகிறாரா? இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பம்ங்கிறது ஒரு அழகான கட்டமைப்பு. இதுல நிறைய பிரச்சனைகள் வரதா செய்யும். ஆனா யாரு தேவனை நம்பி ஆராதிச்சு ஜெபிச்சு வேத வாசிக்கிறாங்களோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். விசுவாசத்துல எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். வார்த்தை வருது, அதுக்கு நானே எதிர்த்து பேச மாட்டேன், என் வீட்டுக்குள்ள சண்டை வரக்கூடாது, என் வீடு சமாதானமா இருக்கணும்னு சொல்லி வீடு நீங்க பொறுப்பு எடுக்கணும். அல்லேலூயா. தலைவருக்கு இருக்கிற அதே பொறுப்பு தலைவிக்கு இருக்கு. அல்லேலூயா. உங்க குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். புத்தியுள்ள ஸ்திரீகளாய், புத்தி உள்ளவர்களாய் இருந்து குடும்பத்தை கட்டுங்கள். தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யட்டும். உங்களை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்படட்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு அருள்வாராக. ஆமென்.